ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவி உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மூவி ஃபுல்லாக காமெடி, லவ் ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு காமெடி மூவி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த மூவி உங்களுக்கு பிடிக்கும். வாங்க இப்போ நம்ம மூவிக்குள்ளே போகலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒர்க்காக வந்திருப்பா போல் புதுசாக ஒரு இடத்துக்கு. அங்கே நின்று யோசிச்சுட்டு இருக்கா. 30,000 சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம இந்த வேலையை ஒழுங்காக பண்ணி எப்படியாவது சம்பளம் வாங்கி எப்படியாவது பாட்டியை காப்பாற்றணும் சர்ஜரி பண்ணி அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் பாட்டி வந்து உடம்பு சரியாம இருக்காங்க போல ஹாஸ்பிட்டல். அதனால தான் ஹீரோயின் வந்து நிறைய ஒர்க்லாம் பார்த்துட்டு இருப்பா. அதில் இவளுக்கு வேலை கிடைச்சிருக்குங்க. அதனால ஹாப்பியாக இருக்கா, நிறையா சம்பளம் இருக்குன்னு சொல்லிட்டு. கரெக்டாக அங்கேருந்து ஒருத்தர் வெளியே ஓடி வராரு. இவங்களுக்குள்ள வேலை செய்ய முடியாது, நான் வேலை விட்டு போறேன்னு. அங்கே பின்னாடி மேனேஜர் லேடி அவர் துரத்திட்டே போறாங்க. நில்லுங்க நில்லுங்க சார்னு சொல்லிட்டு அவன் அதெல்லாம் கேட்குற மாதிரில அந்த பக்கம் போயிடுறான். ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இப்படி பயந்துடிச்சுட்டு ஓடுறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. பாஸ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பார் போலன்னு யோசிச்சுட்டு இருக்கா. கரெக்டாக அந்த மேனேஜர் லேடி வந்து சொல்றாங்க, நீங்க தான் புதுசாக அசிஸ்டன்ட் ரோலுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்களா, சரி வாங்க உங்களோட டேபிள் வந்து காட்டுறேன்னு கொண்டு வந்து இன்னொரு பொண்ணு கிட்ட வந்து உட்கார வச்சுட்டு போறாங்க. ஹீரோயின் போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. என் பேர் தான் வந்து ஷீஷி அப்படின்னு சொல்லிட்டு. அவ சொல்றா, நீ தான் வந்து பாஸோட 36th அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்ற 36ஆ, ஏன் அவ்வளோ பேர் வேலை விட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா அவங்களே பயந்து ஓடி போயிட்டாங்க, 1 மணி நேரம் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களே வேலையை விட்டு ஓடி போயிடுவாங்க, சாரை பார்த்தேனோ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு பயம் வந்துருச்சு. என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவர் சொல்ற வேலையை கரெக்டாக செய்யணும், அது யாருமே ஒழுங்காக செய்ய மாட்டாங்க, அவரை பார்த்து ரொம்ப பயம் எல்லாருக்குமே, அவர் கொஞ்சம் வித்தியாசமானவர், அது உனக்கு புரியாது சொன்னா நீ பார்க்க தான் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் யோசிக்கிறா, ஐயோ என் பாட்டியோட மெடிக்கல் பில் வேற கட்டணுமே, என்ன பண்றது, பரவாயில்ல நான் எப்படியும் அந்த வேலையை ஒழுங்கா பண்ணி ஆகணும் அப்படி சொல்லி யோசிக்கிறா. கரெக்டாக அங்கே மேனேஜர் லேடி வந்து அவள்கிட்ட ஒரு ஃபைலை கொடுத்துட்டு போறாங்க. உங்களை சார் பார்க்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கிறா, சரி ஓகே பரவாயில்ல நம்ம எப்படியாவது வேலையை பார்த்துடணும், பாஸ்னா அப்படிதான் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பாங்க, நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. அவ யோசிச்சிட்டே உள்ள போலான்னு பார்க்கும்போது தான் ரூம்ல இருந்து இன்னொருத்தன் அழுதுட்டே ஓடி வரான். ஐயோ என்னடா இது, கொஞ்சம் ரொம்ப கோவக்காரன் இருப்பாளோ, சரி பரவாயில்ல உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி தைரியத்துல வர வச்சுட்டு உள்ள போறா. அப்புறம் இங்க நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்து ஒரு உல்ஃப். அவன் ஒரு உல்ஃப்னால அவன்கிட்ட வந்து நிறைய சூப்பர் பவர்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஹீரோ காட்டுறாங்க. கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்து உள்ள வரலாமா அப்படி சொல்லி கேட்கறா. கரெக்டா ஹீரோ யார் இது உள்ள வாங்க அப்படி சொல்லி சொல்றான். ஹீரோயின் அப்படியே உள்ள வரா. பாக்குறதுக்கு கொஞ்சம் நார்மலா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து டக்குன்னு டேபிள் தட்டுறான். தட்டுன்னு டேபிள் உடஞ்சே போயிடுச்சு. ஐயோ இவர் நார்மலா இல்ல அப்படின்னு போய் செவுத்துல ஒட்டிக்கிறா. ஹீரோ வந்து அவன் கையை அப்படியே பாக்குறான். ஐயோ என் பவர்ஸ்லாம் வந்து போயிட்டே இருக்கு, என்னதான் பண்றதுன்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் யோசிக்கிறா, என்னது அது, அவர் வாயை திறந்து பேசவே இல்லை, அவர் மனசுல நினைக்கிறதுலாம் எனக்கு எப்படி கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அட ஆமா, இந்த மூவில வந்து ஹீரோ வந்து மனசுல நினைக்கிறது ஃபுல்லாவே நம்ம ஹீரோயின் கேட்கும். இப்போதான் நம்ம ஹீரோயினுக்கு புரியுது. அது ஹீரோ நினைக்கிறான், எனக்கு வேற தாகமா இருக்கே, தண்ணி குடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. சரி ஓகே டெஸ்ட் பண்ணி தான் பாத்துடலாமே, அவர் தான் வாயை திறந்தே பேசல, இப்போ நம்ம தண்ணி எடுத்துட்டு போய் கொடுப்போம், அவர் குடிச்சிட்டாருன்னா அவருக்கு வந்து நிஜமாவே தாகமா இருக்கு அப்படின்னா ஒரு மனசுல நினைக்கிறதுலாம் எனக்கு கேட்குதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. சரி தண்ணிலாம் எடுத்துட்டு ஊத்திட்டு போய் அவர் டேபிள்ல வைக்கிறா. அவன் தப்பு டப்புன்னு எடுத்து குடிக்கிறான். ஐயோ நிஜமாவே அவர் மனசுல நினைக்கிறதெல்லாம் கேக்குதா, பரவாயில்ல இது ஒரு நல்ல பவர் தான், எனக்கு அவர் மனசுல நினைக்கிறதெல்லாம் கேட்குதான், அவர் நினைக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து அவருக்கு எல்லாமே செஞ்சிருவேன் அப்படி சொல்லி யோசிக்கிறா. அப்புறம் அப்படியே ஹீரோயின் வந்து அவரோட ஃபைலை எடுத்துட்டு வந்து கொடுக்குறா ஹீரோட்ட. ஹீரோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு யோசிக்கிறான், நான் வேற உல்ஃப் உலகத்துல இருந்துட்டு இந்த வேலையெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்து உல்ஃப் உலகத்துல தான் இருந்திருப்பான். இவன்கிட்ட மேஜிக் இல்லைல்ல, மேஜிக் வந்து இங்க இருந்தா தான் எப்படியாவது கிடைக்கும், எப்படியாவது அதுக்கு அதை கிடைச்சிடணும்னு சொல்லி தான் இங்க வந்திருப்பான். நம்ம ஹீரோயினுக்கு தான் வந்து அவன் மனசுல நினைக்கிறதெல்லாம் கேட்கும், இதெல்லாம் கேட்குது அவன் நினைக்கிறது எல்லாமே, நான் ஏன் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கிறா. என்ன உல்ஃப்னு நினைச்சிட்டு இருக்கான், சரியான பைத்தியக்காரனா இருப்பான் போல, கோவக்காரன் மட்டும் இல்லை சரியான பைத்தியக்காரன் அப்படி சொல்லி மனசுல நினைக்கிறா. அப்புறம் அப்படியே ஹீரோ யோசிக்கிறான், சரி பரவாயில்ல இவ அமைதியா இருக்கா, இவ பேசாம மியூட்டா இருப்பா போல, ஊமையா இருக்கா போல, அதனால தான் அவ வந்து பேச மாட்டேங்கிறா, சரி இதுவும் நல்லதுதான், மற்றவங்களா இருந்தா வாய்ப்பு திறந்து பேசிட்டே இருப்பாங்க அப்படி சொல்லி மனசுல நினைக்கிறேன். ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் உள்ள இருந்து வந்ததுலேருந்து பேசியிருக்கவே மாட்டான், ஏன்னா ஹீரோ மனசுல நினைக்கிறத எல்லாத்துக்குமே கேட்டிருக்கோம்ல, அதனால அதை அப்படியே பண்ணிட்டு அமைதியா இருந்திருப்பா. ஹீரோ நினைச்சுக்கிறா ஹீரோயின் வந்து மியூட்னு சொல்லி. ஹீரோயின் யோசிக்கிறா, சரி இதுவும் நல்லதுக்கு தான், நம்ம இப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி வெளியே ஓடி போயிடுறா. அப்புறம் ஹீரோயின் வெளியே வந்துடுறா. அந்த இன்னொரு பொண்ணு இருக்கால வந்து கேட்கறா, இன்னும் நிஜமாவே இவ்வளோ நேரம் உள்ள இருந்துட்டியா, சார் ரூம்குள்ள யாருமே இவ்வளோ நேரம் இருந்தது கிடையாது, பரவாயில்ல நீ தேடிட்ட போ உனக்கு எதுவும் அடிப்படலையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் அந்த இடமே ஒரு மாதிரி பவர் கட் ஆகிற மாதிரி இருக்கு. எல்லாருமே வந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க அவங்க ஃபைல்ஸ் எல்லாத்தையும், டெலிட் ஆயிரும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பிளிங்க் ஆகிட்டு இருக்கு லைட் எல்லாம். அங்கே வந்து மேனேஜர் வந்து எல்லாத்தையும் சேவ் பண்ணி வைங்க, பத்திரமா வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் கேட்கறா, என்னாச்சு, ஏன் இது ஒரு எலக்ட்ரிசிட்டி பில் கூட இல்லையா, ஒரு இப்படி ஆகுது, ஒழுங்கா கூட எலக்ட்ரிசிட்டி வச்சுக்க மாட்டாங்களா, இவ்வளோ பெரிய கம்பெனி வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி அந்த வேலை செய்கிற பிள்ளைகிட்ட கேட்குறா. அப்புறம் எலக்ட்ரிசிட்டி நார்மல் ஆயிடுச்சு, ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா ஹீரோயின். அதுக்கு வந்து அந்த இன்னொரு பொண்ணு சொல்கிறா, இல்லை நிறைய பேர் வந்து செக் பண்ணிட்டாங்க, ஏன் இப்படி ஆகுதுன்னே தெரில, சரி பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது இங்கே உள்ள நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவோட வேலை தான் எதுலாம் போல, அவனுக்கு தான் வந்து உல்ஃப் ஆச்சு, அவனோட பவர்ஸ்லாம் வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு அப்பப்போ கோவம் வரும் போல, அப்பப்போ இப்படி பண்ணும்போது இந்த மாதிரி பவர்
மார்க்கெட் ஆகி ஆஃப் ஆகும் போல இவங்க கம்பெனியில் மட்டும். அந்த பொண்ணு சொல்கிறா, நீயும் இப்படி இருக்கிறதுலாம் பழகிக்கோ, அப்பப்போ இப்படிலாம் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் யோசிக்கிறா, ஐயோ இங்கே வந்து பாஸ் மட்டும் சரியில்லை நினச்சா இந்த கம்பெனியும் ஒரு மாதிரியே தான் இருக்குது, ஒரு மார்க்கமாக இருக்காங்க எல்லாருமே. இங்கேருந்து பேசாமல் ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி பேக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலான்னு போகும்போது சிசி அப்படின்னு கூப்பிடுறாங்க அந்த மேனேஜர். பாஸ் வந்து உனக்கு காஃபி எடுத்துகிட்டு வர சொன்னார், எடுத்துகிட்டு போய் கொடுத்துரு அப்படி சொல்கிறாங்க. ஐயோ சரி காஃபி தானே எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி எடுத்துகிட்டு போகலான்னு எடுத்துகிட்டு போகிறா. போய் கதவு முன்னாடி நிற்கிறா. நம்ம ஹீரோ வந்து என்ன பவர்ஸே ஒர்க் ஆக மாட்டேங்குது, சும்மா இதை ஒர்க் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி அங்கே ஒரு குட்டி பிளான்ட் இருந்தது, அதை எரிக்கிறான். கரெக்டாக ஹீரோயின் வந்து கதவு திறக்க அதை வேற பார்த்துடுறா. அந்த பிளான்ட்டை எரிக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறா. ஐயோ நிஜமாவே உல்ஃப் தான் போலையே அப்படின்னு சொல்லி கரெக்டாக இங்கே உள்ள வரத நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு ஐயோ ஒரு வேளை பார்த்துருப்பாளோ அப்படி சொல்லி யோசிக்கிறான். ஹீரோயின் வந்து பார்க்கக்கூடாத பார்த்துட்டோம் போல, இப்போ என்ன பண்ணுறது, ஐயோ எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக உள்ள வரா. அப்படியே பொறுமையாக வந்து டீயை வச்சுட்டு ஓடிடலான்னு பார்க்குறா. ஒரு நிமிஷம் இல்லை எங்கே போகிறா அப்படி சொல்லி ஹீரோ கேட்குறான். ஹீரோ வந்து டப்பு நின்றுறா. இப்போ ஹீரோ யோசிக்கிறான், ஒருவேளை இவளை எப்படி கொல்லலாம், ஒன்று பண்ணுவோம் அந்த பிளான்ட் எரிச்சோல அதே மாதிரி இவளை எரிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி அடுத்து வேற என்ன பண்ணலாம், ஒருவேளை இங்கேருந்து மாடியிலேருந்து அவளை தள்ளி விட்டுறலாமா, இல்லை வேண்டாம் மேலே இருக்க ரூஃப் மேலே தள்ளி விட்டுறலாமா அப்படின்னு சொல்லி அவள் வேற பயப்படுறா. ஹீரோயினுக்கு தானே கேட்கும் எல்லாமே ஹீரோ மனசில் நினைக்கிறது. ஹீரோயின் யோசிக்கிறா, ஐயோ இப்படியா தப்பிச்சாகணும், இப்படியே நான் ஒன்றும் பேசாமே இருந்தா அவ்வளோதான் என்னை வந்து நிஜமாவே கொண்டுருவான் போல அப்படின்னு சொல்லிட்டு பேசுறா ஹீரோட்ட. பாஸ் அது வந்து அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான், என்ன உன்னால பேச முடியுமா, மியூட் மாதிரி நடிச்சிட்டு இருந்தா, அப்போ கூட நான் மியூட்டான்னு கேட்கும்போது நீ எதுவுமே சொல்லலை, அமைதியாகவே இருந்த, என்ன என்கிட்ட வந்து பொய் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறான், இல்லை நான் கொஞ்சம் அமைதியான டைப், இன்ட்ரோவர்ட், யார்ட்டையுமே அவ்வளோவா பேச மாட்டேன், மிங்கிள் ஆக மாட்டேன், அமைதியாகவே இருப்பேன், அதனால தான் நான் பேசல, உங்கள்கிட்ட போய் நான் பொய் சொல்லுவேன், நான் என்ன இப்படி தப்பாக நினச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு நடிப்பு வேற போடுறா. ஐயோ இங்கே பாருங்க இது எவ்வளோ வெயில் அடிக்கிறதுனால சூட்டில் கருகி போச்சு போல பிளான்ட்டு, நான் வேற பிளான்ட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எடுத்து காமிக்கிறா. ஹீரோ யோசிக்கிறான், சரியான பைத்தியமா இருப்பா போல, அப்போ எதுவும் அவள் பார்க்கல போல. ஹீரோயின் அப்படியே போலான்னு போறா. ஹீரோ வந்து எங்கே போற, என்கிட்டே வந்து நடிக்கிறியா, ஈரி இப்போ என்ன பண்ணுறேன்னு சொல்லி அங்கே ஒரு பிரிண்டர் இருக்கு, அதை வந்து அப்படியே எரிக்கிற மாதிரி பண்ணுறான். இப்போ என்ன பண்ணுறா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து ஐயோ பிரிண்டருக்கு ஏதோ பிரச்சனை போல, இன்னொன்று வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஆக்சுவலாக ஹீரோயின் பார்த்துட்டு அவன் தான் எரிச்சிருப்பான், ஆனால் வேணுன்ட்டே நடிக்கிறா ஹீரோ முன்னாடி, எனக்கு அவளுக்கு எதுவும் தெரியாத மாதிரியே. அப்புறம் ஹீரோட்ட சொல்கிறா, இருங்க நான் போய் வேற பிளான்ட் வாங்கிட்டு வரேன் புதுசான்னு சொல்லும்போது ஹீரோ வந்து இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஹீரோயின் யோசிக்கிறா, ஐயோ இவன் என்னை விடவே மாட்டான் போலே, என் பாட்டியோட மெடிக்கல் பில்லே வேணாம், இங்கேருந்து ஓடி போயிடுறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோ வந்து அந்த காஃபியை குடிச்சிட்டு பார்த்துட்டு என்ன இது இவ்வளோ கசக்குது, எனக்கு கசப்பே பிடிக்காது, இங்கே யாருக்குமே புரிய மாட்டேங்குது அப்படி சொல்லி யோசிக்கிறான். ஹீரோயின் வந்து போகலான்னு, சரி நான் போகிறேன் நீங்கள் குடிச்சிட்டு இருங்க அப்படின்னு சொல்லி கிளம்பலான்னு போகும்போது ஹீரோ சொல்கிறான், எனக்கு வந்து ஒரு நம்பர் வேணும் கூட அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறா, ஐயோ ட்ராக் பண்ணிடுவானோ நம்மள, ஒரு வேலை நம்ம வேலையை விட்டு ஓடி போனால் வந்து தேடி வந்துருவானோ அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. இங்கே நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். சார் டக்குன்னு கொடுத்துட்றா. ஹீரோயின் கொடுத்தேன்னா 20 பில்லியன் வந்து வந்திருக்கு, எதுக்கு 20 பில்லியன் அமைச்சிருக்கீங்கன்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிடுது. இல்லை பிளான்ட் தானே வாங்க போகிறேன்னு சொன்னால் உனக்கு எது காசு, அதுக்கு தான் அமைச்சேன், ஒரு பிளான்ட்டுக்காக 20 பில்லியனா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வந்து உல்ஃப் உலகத்துலேருந்து வந்தனால இந்த காசை பற்றியெல்லாம் நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே தெரியாது, அவன் வாட்டுக்கு சும்மா எல்லாத்துலேயுமே கொடுத்துட்டு இருப்பான். அப்புறம் ஹீரோயின் வந்து பிளான்ட் வாங்கலான்னு சொல்லி வந்துடுவா. வந்துட்டு எல்லாமே வாங்கிட்டு பிளான்ட்லாம் அழகாக வாங்கிட்டு திருப்பி ஆஃபீஸ்க்கு வந்துடுவா. அவள் வந்து பிளான்ட் மட்டும் வாங்கல, அவனுக்காக ஒரு மில்க் டீ வேற வாங்கிட்டு வந்திருப்பா. சரி குடிச்சு பார்க்கட்டும், அவனுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன், காஃபி தான் பிடிக்கலன்னு சொன்னால் கண்டிப்பாக இது பிடிக்கும் அவனுக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. பாஸ் பிளான்ட் டீ வாங்கிட்டேன், உங்களுக்காக நான் வந்து ஒரு மில்க் டீயும் வாங்கியிருக்கேன், நீங்கள் குடிச்சு பாருங்க, கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி கொடுக்குறா. ஹீரோவை எடுத்து பார்க்குறான். அப்போ ஹீரோயின் யோசிக்கிறா, ஒரு வேளை பிடிக்காம இருந்துச்சுன்னா என் தலையை வெட்டிடுவானோ, ஐயோ தெரியாதனமாக வாங்கிட்டு வந்துட்டனோ, நான் வேற நார்மல் மனுஷன் நினச்சி இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லி யோசிக்கிறா. ஹீரோ குடிச்சு பார்க்குறான். குடிச்சு பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஹீரோக்கு ஆக்சுவலாக ஸ்வீட்லாம் பிடிச்சிருக்கு போல, அதனால அவனுக்கு அந்த காஃபி தான் பிடிக்காம இருந்திருக்கு. இந்த மில்க் டீ ரொம்ப பிடிச்சிருக்கு, பரவாயில்ல நம்மளோட டேஸ்ட் இவளுக்கு தெரிஞ்சிருக்கு, பரவாயில்ல இவளை வேலைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அப்பதான் நிம்மதியா இருக்கு, அவளுக்கு வேற பெருமையா இருக்குது வேலை, பரவாயில்ல இவருக்கு ஸ்வீட் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்புறம் ஹீரோயின் சொல்றா, உங்களுக்கு வந்து ஒரு மீட்டிங் இருக்கு சார், கண்டிப்பா நீங்க வரணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து மனசுல நினைக்கிறான், ஐயோ இந்த போரிங் மீட்டிங், உல்ஃபா இருந்துட்டு மீட்டிங் வேற அட்டென்ட் பண்ணுமான்னு சொல்லி யோசிக்கிறான். ஹீரோயின் யோசிக்கிறா, பாவம் உல்ஃபு கூட மீட்டிங் அட்டென்ட் பண்றது பிடிக்காது போல நம்மள மாதிரி தான் அப்படின்னு சொல்லி. அப்புறம் மீட்டிங் ரூம்ல தான் காமிக்கிறாங்க. மீட்டிங் ரூம்ல அந்த இன்னொரு பொண்ணு இருக்கால, வேலை செய்யற பொண்ணு, அந்த பொண்ணு சொல்றா, நீ மட்டும் தான் இவ்வளவு நேரம் பாஸ் கூட இருந்திருக்க, யாருமே இருந்ததில்ல, நீ சூப்பர் தான் போ அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கு ஒரே பெருமையாயிடுச்சு. அப்புறம் ஹீரோ அங்க வந்துடுறா. ஹீரோ கிட்ட வந்து மில்க் டீ வந்து ஹீரோயின் எடுத்து வச்சிருக்கா. எல்லாருமே யோசிக்கிறாங்க, என்ன சார் வந்து எப்பவுமே காஃபி தானே கொடுப்பாரு, இவன் என்ன லூசு மாதிரி மில்க் டீ வச்சிருக்காரு, அவர் ஏதோ கோவத்துல ஏதோ பண்ண போறாரு எல்லாத்தையும் சொல்லிட்டு. ஹீரோ ஆனா அழகா எடுத்து அதை குடிச்சிட்டு இருக்கான். எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுச்சு, இவர் எப்படி போபா டீ குடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அப்புறம் அங்க இன்னொரு கம்பெனில இருந்து வந்தவர் வந்து நான் வந்து பிரசன்ட் பண்றேன்னு சொல்லி பிரசன்ட் பண்ணிருக்காரு. ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல, அவன் வாட்டுக்கு மில்க் டீ குடிச்சிட்டு இருக்கான், அவனுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கு, அவர் வாட்டுக்கு அங்க எடுத்துட்டு இருக்காரு, இவன் சுத்தமா கண்டுக்கிற மாதிரி இல்ல நம்ம ஹீரோ. அப்புறம் டீ முடிஞ்சிருச்சு போல, போதும் அப்படின்னு சொல்லி சொல்றான். சொன்னேன்னா அவர் நிறுத்திட்டு என்ன தப்பா சொல்லிட்டேனா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அவர் வேற பயப்படுறாரு, ஹீரோ ஏதாவது சொல்லிடுவாரோன்னு. இல்ல எனக்கு வேற
மில்க் டீ வேணும், இன்னொன்று வேணும், போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அனுப்பிச்சு விடுறான். அப்புறம் மீட்டிங் போயிட்டே தான் இருக்கு. ஹீரோயின் போய் அடுத்த மில்க் டீ வாங்கிட்டு வந்து கொடுக்குறா. அதையும் குடிச்சு முடிச்சிடறா 2 செகண்ட்ல. திருப்பி போய் வாங்கிட்டு வரா. இப்படி மாறி மாறி ஒரு 23 கப்பு வாங்கிட்டு வந்திருப்பா. ஹீரோ வாட்டு குடிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் வயிறா கிணறான்னு ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அங்க மீட்டிங் வாட்டுக்கு போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அதெல்லாம் கவனிக்கல. மில்க் டீ குடிக்கிறதுல மட்டும் தான் கவனமா இருக்கான். நம்ம ஹீரோயினால சுத்தமா முடியல. என்னடா இது, இவன் வயிறு சரியான கழுதியா இருப்பான் போல, இப்படி குடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொக்குன்னு உட்காந்துடுறா. அதுக்கு மேல முடியாது அப்படி சொல்லி படுத்துடுறா பெஞ்சிலேயே. ஹீரோ யோசிக்கிறான், ஓ எனக்கா இது கூட வாங்கிட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். கோவப்பட்டு அங்கே எலக்ட்ரிசிட்டிலாம் அப்படியே ஒரு மாதிரி தடுமாறுது. லைட் வந்துட்டு போகுது. ஓ இதுக்கு வேற எனக்கு கோவம் வேற படுறியா, ஐயோ இவனுக்கு வேற மில்க் டீக்காகலாம் நான் சாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாங்க இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு லாலிபாப் எடுத்து ஹீரோ கையில கொடுக்குறா. எல்லாருக்கும் அங்க பயமாயிடுச்சு. ஐயோ என்னடா இது, சாருக்கு எடுத்து லாலிபாப் கொடுக்குறா, கொஞ்சம் கூட அறிவே இல்லை இவளுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்கிறாங்க ஹீரோ வந்து லாலிபாப்லாம் சாப்பிட மாட்டா, இன்னைக்கு செத்தா இவ அப்படின்னு சொல்லி எல்லாரும் வேண்டிக்கிறாங்க. ஐயோ இவ சாக போறாளே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பார்த்தா நம்ம ஹீரோ டக்குன்னு கையில வாங்கிக்கிறான். வாங்கி சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டான். எல்லாருக்கும் ஷாக் ஆயிடுச்சு. என்னது நம்ம சார் வந்து லாலிபாப் சாப்பிட்றாரா அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஹீரோ சொல்லிட்டு போடுறான், மீட்டிங் முடிஞ்சது அவ்வளவுதான், எல்லாரும் கிளம்புங்கன்னு. எல்லாருமே அப்பதான் பெருமூச்சு விடுறாங்க. அந்த சீனை கட் பண்ணா ஹீரோயின் வந்து ஹீரோனோட பாட்டி வந்து உடம்பு சரியாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கல்ல, அவங்கள பாக்குறதுக்காக வந்திருப்பா. வந்துட்டு பேசிட்டு இருப்பா, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிச்சு, நான் ஜாயின் பண்ணிட்டேன்னு. அப்புறம் ஹீரோயின் வந்து ஒரு பெண்டன் போட்டிருப்பா. அது என்ன பெண்டன் பாட்டின்னு சொல்லி கேட்குறா. ஆனா பாட்டி எதுவுமே சொல்லிக்க மாட்டாங்க. முன்னோர்கள் கொடுத்தது, நீ வந்து நம்மளோட ஃபேமிலி குடும்பத்துல குடும்பமா எல்லாருமே போட்டு வந்திருக்காங்க நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக, அதனால நீயும் போட்டுருக்கணும், கழட்டி வைக்காத, நீ எப்பவுமே உன் கழுத்துல தான் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. சரி பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்றா. அது மட்டும் இல்ல, சீக்கிரமா உங்க சர்ஜரி பண்ணிடலாம், எனக்கு வந்து காசு வந்து கொஞ்சம் நாள்ல சேர்ந்துடும், நான் எப்படியாவது உங்களுக்கு சர்ஜரியை சீக்கிரமா முடிச்சாரு, நீங்க கவலையப்படாதீங்க, இங்கிருந்து போயிடலான்னு சொல்லி சொல்லிட்டா. அப்புறம் நைட் ஆயிடுச்சு. பாட்டி வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வந்து அவங்களோட மெடிக்கல் கண்டிஷன்லாம் அவளோட ரிப்போர்ட்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. கரெக்டாக அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. ஹீரோ கிட்ட இருந்தா மெசேஜ் வருது, நான் வந்து லொகேஷன் அமைச்சிருக்கேன், ஒழுங்கா இங்க வந்துரு அப்படின்னு சொல்லி மெசேஜ் அமைச்சிருக்கான். ஹீரோயின் திருப்பி ரிப்ளை அனுப்புறா, டைம் பாத்தீங்களா, இந்த டைம்க்குலாம் என்னால் வர முடியாதுன்னு அனுப்பிச்சு விட்றா. அதுக்கு ஹீரோ வந்து 5000 மில்லியன் காசு உடனே ஹீரோயின் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சு விட்டா. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு கண்டிப்பா வர, இதோ வந்துடுற 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் இங்க மீட்டிங்ல தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு மீட்டிங்ல இருந்திருக்கான். ஹீரோக்கு வந்து அங்க இருக்கிறக்கே பிடிக்கல, அதனால தான் ஹீரோயினும் கூப்பிட்டுருப்பான் அசிஸ்டன்ட் வேணும்னு சொல்லிட்டு. அவனுங்க 2 பேரும் சும்மா பேசிட்டே இருக்கானுங்க. அவனுக்கு இன்னொரு கம்பெனில இருந்து வந்திருக்காங்க போல, ப்ராஜெக்ட் பத்தி பேசிட்டே இருக்காங்க. ஹீரோ வந்து யோசிச்சுட்டே இருக்கான், அவ எப்போ வருவா, இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கா. கரெக்டா நம்ம ஹீரோயின் கதை ஓபன் பண்றா. கரெக்டா ஹீரோ வந்து கூல் ஆயிடுறான் அவளை பார்த்துட்டு. அப்புறம் ஹீரோயின் தான் வந்து உட்காந்து சர்வ் பண்றா. ஹீரோக்கு வந்து ஃபுல்லா எல்லாமே போன்ஸ்லாம் எடுத்து கொடுக்குறா. 5000 மில்லியன் வரை கொடுத்துருக்கான், அதனால இவனோட தொல்லையெல்லாம் கொஞ்சம் தாங்கிக்கலாம்னு சொல்லி தொல்லையை தாங்கிட்டு அவ வாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கா. கரெக்டா அங்க இன்னொரு ஆஃபீஸ்ல இருந்து வந்திருக்காங்கல்ல அந்த 2 மேனேஜர், அவங்க 2 பேரும் உங்க அசிஸ்டன்ட், அவங்க எங்களுக்குலாம் இதெல்லாம் பண்ணி தர மாட்டாங்களா அப்படி சொல்லி கேட்கறாங்க ஹீரோட்ட. ஹீரோக்கு உடனே கோவம் வந்துருச்சு. ஆக்சுவலா ஹீரோக்கு லைட்டா பர்சிவ் ஆயிடுச்சு. அவனுக்கு மட்டும்தான் பண்ணணும்னு நினைக்கிறான். உடனே அங்க ஒரு பவுல் இருந்துச்சு, அந்த பவுலை தூக்கி அங்க இருந்து ஒரு மேனேஜர் மேலேயே தூக்கி வீசிடுறான் கோவத்துல. அவர் வந்து கத்த ஆரம்பிச்சாரு, நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்க கூட வந்து கோஆப்ரேட் பண்ணலாம் தான் சொல்லி வந்தோம், அதுக்கு நீங்க என்ன வந்து இப்படிலாம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க, உங்க அசிஸ்டன்ட் தானே கேட்டோம், நீங்க என்ன ரொம்ப தான் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடறான். அவங்க 2 பேரையும் சும்மாவே விட மாட்டேன், இருங்க என்ன பண்றேன்னு பார்க்கறேன் அப்படின்னு அந்த அவன் வாயை பேச ஆரம்பிச்சிடறான் அந்த மேனேஜர். நம்ம ஹீரோட தான் பவர்ஸ் இருக்குல்ல, அவங்க 2 பேரும் ஸ்டாச்சு மாதிரி ஆக்கிட்டு அங்க இருந்து 2 பேரும் வந்துடுறாங்க வெளியே. அப்புறம் 2 பேரும் வெளியே வந்துடுறாங்க. அப்போ ஹீரோயின் கேட்கறா, எங்க உங்க கார் இன்னும் வரலையா, நீங்க எப்போ கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லும்போது, கார்லலாம் இல்லை, நான் நடந்து தான் போக போறேன்னு சொல்லும்போது, ஓ காலையே நடந்து போக போறீங்களா, சரி சரி போங்க, சரி நீ எப்படி போக போற அப்படின்னு கேட்கும்போது, என்கிட்டலாம் என் பைக் இருக்கு, நான் அதில் தான் போட போறேன் அப்படின்னு சொல்லும்போது, அவ கீ வேற தூக்கி காட்டுறா, பாத்தீங்களா நான் போக போறேன், இருங்க என் வண்டி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு வந்து உட்காந்துட்டு, டாட்டா நான் ஜம்முன்னு போவேனே, எனக்கு கால்லாம் டயர்ட் ஆகாது உங்களை மாதிரி, நான் வாட்டுக்கு ஜம்முன்னு போய் வீட்டில் இறங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். சரி நான் கிளம்புறேன், நீங்க பார்த்து போங்க டாட்டா அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வண்டி எடுத்துட்டு போறான். ஹீரோ டக்குன்னு ஒரே ஃபிங்கர் வச்சு வண்டியை நிறுத்திடுறான். என்னடா அது வண்டி போக மாட்டேங்குன்னு திரும்பி பார்த்தா ஹீரோ வந்து பிடிச்சிட்டு இருக்கான். ஐயோ இப்போதைக்கு நீங்க வண்டியை பிடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது, சரி சரி நானும் உங்க கூட வரேன், எனக்கு ஒரு லிஃப்ட் கூட அப்படின்னு சொல்லி சொல்றான் ஹீரோ. அப்புறம் சரி உட்காந்து வச்சு கூட்டிட்டு போறா. அவனால ஓட்டவே முடியல, தடுமாறிட்டு போறாங்க. அப்படியே ரொம்ப வெயிட்டா இருக்கீங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு இருக்கா வாட்டுக்கு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆஃபீஸ்ல தான் காட்டுறாங்க. ஆஃபீஸ் வந்து ஹீரோயின் பார்த்துட்டு, என்ன இன்னைக்கு ஒரு மாதிரி ஆஃபீஸே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்யறாள். அந்த பொண்ணு பேர் லில்லின்னு வச்சுக்கலாம். அந்த லில்லிட்ட வந்து கேட்கறா, என்னாச்சு லில்லி, இந்த மாதிரி என்ன கூட்டமா இருக்கு நம்ம ஆஃபீஸ்லன்னு சொல்லும்போது, ஓ உனக்கு இந்த விஷயமே தெரியாதா, வா என்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. நம்ம ஹீரோ வந்து சேரிட்டி மாதிரி எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா காசு, யாரெல்லாம் வந்து காசு கேட்குறாங்க அவங்களுக்குலாம் எழுதி கொடுத்துருவான் போல சொத்தை. என்னன்னு சொல்கிறேன் நிஜமாவா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நம்ம பாஸுக்கு ஒன்றுமே புரியாது, இந்த மாதிரி தான் இந்த போன மாதம் கூட 30 மில்லியன் கேட்டு நம்ம பாஸ் வந்து எல்லாத்துக்கும் எழுதி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, 30 மில்லியனா அப்படின்னு ஷாக் ஆயிடுச்சு. அப்புறம் இங்கே மீட்டிங் உள்ளதான் காமிக்கிறாங்க. அங்கே ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து கதறாரு, யாருமே வாங்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லும் போது, நீங்கள் ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். என்னன்னு கேட்கும்போது, நீங்கள் ஒவ்வொரு சிப்ஸ் பேக்கெட்லேயும் ஒவ்வொரு கோல்டு பேக்கெட் போட்டு வச்சு, அப்போ எல்லாருமே அது கோல்டு இருக்குன்னு வாங்குவாங்கல்ல
வரலன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஆக்சுவலாக அவனுக்கு இந்த ஹியூமன் வேர்ல்டில் நடக்கிறது எதுவுமே புரியாது, காசோட மதிப்புலாம் அவனுக்கு தெரியாது. அதனால சும்மா எல்லாத்தையும் காசு வாரி வழங்கிட்டு இருப்பான். அதனால ஹீரோ வந்து பேங்க்ரப்ட் ஆகி நிற்பான். ஹீரோயினுக்கு தான் ஐயோ என் வேலை போக போதே, பேங்க்ரப்ட் ஆகி இப்படி நிற்க போகிறோமே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தா கடைசியில் பேங்க்ரப்டே ஆகிட்டாங்க போல, எல்லா காசும் போயிடுச்சு, ஹீரோயினுக்கு வேலையும் போயிடுச்சு. அப்புறம் நின்று புலம்பிட்டு இருக்கா, ஐயோ இந்த கம்பெனி என்னதான் கம்பெனியோன்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்கே ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. பாட்டியை பார்க்கலான்னு சொல்லி ஹீரோயின் வந்திருப்பா. வந்து பார்த்தா பாட்டி நல்லா ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவளுக்கு கோவம் வந்துருச்சு, இதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது, டாக்டர்லாம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பாட்டி சொல்கிறாங்க நான் நல்லா தான் இருக்கேன், நீ ஏன் இப்படி என்னை போட்டு இது பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்க பாட்டி, உங்களுக்கு சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், நான் எப்படியாவது காசு சேர்த்திடுவேன், என்கிட்ட இப்போ கொஞ்சம் காசு சேர்ந்துருச்சு, நம்ம சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணி சரியாயிட்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்தாரா. வீட்டுக்கு வந்து அவரோட பாக்கெட்லேருந்து ஒரு லாலிபாப் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. இந்த உல்ஃபுக்கு லாலிபாப் சாப்பிட்றது கூட பிடிச்சிருக்கு, ஸ்வீட்னா பிடிச்சிருக்கு, இனிமேல் அதை வந்து தூக்கிட்டு சுத்த தேவையில்லை, ஏன்னா வந்து அவன் பேங்க்ரப்ட் ஆகிட்டார்ல, இனிமேல் அவனை பார்க்கவே தேவையில்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. கரெக்டாக இங்கே நம்ம ஹீரோ காட்டுறாங்க. அவளை பார்த்து ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்கு, என்னோட அசிஸ்டண்ட்டை காணுமே, என்னதான் பண்ணுறது இந்த ஹியூமன் வேர்ல்டுன்னு தெரியல, சரி அவள் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி அவன் நினச்சிட்டு இருக்கா. இங்கே வீட்டில் ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா, இனிமேல் அவன் மூஞ்சிலே முழிக்கக்கூடாது, இனிமேல் அவன் எனக்கு பாஸே கிடையாது, சும்மா ஓவரால் தான் பண்ணி தொல்லை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. யோசிச்சுட்டு இருக்கும்போது அவளுக்கு ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. விண்டோவில் வந்து பார்க்குறா, நம்ம ஹீரோ பறந்து வந்து நிற்கிறான். இங்கே என்ன பண்ணுறீங்க, ஏன் இப்படி பறந்து வந்து நின்றுருக்கேன். நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஷாக் ஆகிடுச்சு, என்னது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கா. 33வது ஃப்ளோரில் இருக்க, எப்படி மேலே வரைக்கும் பறந்து வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இங்கே பாரு, எனக்கு பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு, எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல, அதனால உன் கூட தான் இருக்கலான்னு இருக்கேன், ஏன் இப்படி பறக்க விட்டே பார்த்துட்டு இருப்பியா, என்னை உள்ளே கூப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். அது ஹீரோயின் சொல்கிறா, உங்களை உள்ளெல்லாம் விட மாட்டேன், ஒழுங்காக அப்படி வந்த வழியிலே திரும்பி போயிருங்க. எப்படி நான் வந்த வழியில திரும்பி போகிறது, அதெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. கரெக்டாக ஹீரோ வந்து ஸ்லிப்பாகி இவளுக ஹீரோயின் போய் பிடிச்சிக்கிறா கையை. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து பவர்லாம் யூஸ் ஆக மாட்டேங்குது, நம்மளோட ஹீரோக்கு தான் பவர் கம்மி ஆயிடுச்சுல, அதனால ஹீரோ பறந்துலாம் வரல, கையை தான் கட்டி தொங்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் தானே கை பிடிச்சி காப்பாற்றிருப்பா. ஹீரோக்கு டக்குன்னு பவர் வந்த மாதிரி இருக்கும், டக்குன்னு உள்ளே வந்துடுறான். ஹீரோ யோசிக்கிறான் எப்படி பவர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி. அப்புறம் உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் வந்து டோரை காமிக்கிறான், இங்கே பாருங்க இதான் வழி, ஒழுங்காக வெளியே போங்க அப்படின்னு சொல்லாமல் இவன் போய் டப்புன்னு உட்காந்துக்கிறான். வெளியே போவான்னு பார்த்தா, என்ன வெளியே போகாமல் சும்மா வந்து உட்காந்துருக்கீங்க, நான் இன்னைக்கு இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, நீங்கள் ஒன்றும் என் பாஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சரி அப்போ நான் காசு கொடுத்தா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு காசு அமுச்சு விட்டுறான் ஹீரோயினோட அக்கௌண்ட்டுக்கு. அப்போ ஹீரோயின் யோசிக்கிறா, பரவாயில்லையே பேங்க்ரப்ட் ஆனாலும் இவ்வளோ காசு வச்சிருக்காரு, சரி பரவாயில்ல, நம்ம பாட்டிக்கு தானே வந்து ஆப்ரேஷனுக்கு காசு தேவை, அதனால கொஞ்ச நாள் இருக்க வச்சுக்கலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்புறம் ஹீரோ சொல்கிறேன், எனக்கு பசிக்குது சாப்பிட எடுத்துகிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் குக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வரா. வந்தால் ஒன்றும் குறை சொல்லிட்டே இருக்கான், சும்மா நம்ம ஹீரோயினும் பொறுத்து போயிட்டே இருக்கா. ஏன்னா வந்து உல்ஃபில் ஏதாவது பண்ணிடுவான்னு சொல்லிட்டு ஒன்று பொறுத்து போயிட்டே இருக்கா. திருப்பி செஞ்சுட்டு வந்து கொடுக்குறா. அவன் இது பிடிக்கல அது பிடிக்கலன்னு வேணும்னே உப்பு நிறைய போட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. இந்த சாப்பிட்டு என்னதான் பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோக்கு அது பிடிச்சிருது. என்னதான் டேஸ்ட்டோ அவனுக்கு அப்படின்னு சொல்லி புலம்புறா. அப்புறம் தூங்கலான்னு சொல்லி ஹீரோட்ட வந்து ரூமை காட்டுறா. இந்த ரூம் தான் உன்னோடது, ஒழுங்காக போய் இங்கே படுத்துக்கணும் சரியா, பக்கத்து ரூமில் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ பெட்டை பார்த்துட்டு, என்ன இந்த பெட்டு இவ்வளோ முதுன்னு இல்லை, நல்லாவே சாஃப்டாகவே இல்லையே, நான் எப்படி இங்கெல்லாம் தூங்குவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்போ நீங்கள் போய்க்கோங்க, வேறு இடம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி சொல்கிறா ஹீரோயின். இல்லை நான் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துக்கிறான். அப்புறம் ஹீரோயின் வந்து தூங்கிட்டு இருக்கா. வந்து கதவை தட்டிகிட்டே இருக்கான். யாடா இந்நேரத்தில் போட்டு கதவை வேறு தட்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்த்தா நம்ம ஹீரோ அவளுக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அவன் பாத்திங் ட்ரெஸ்ஸில் வேறு இருக்கானா, அவனோட ஆப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஐயோ செம க்யூட்டாக இருக்கான்ல அப்படி சொல்லி நினச்சிட்டு இருக்கா. இல்லை நான் ஏன் இப்படிலாம் நினைக்கிறேன், இல்லை நீ எதுக்கு வந்து இந்நேரத்தில் வந்து கதவு தட்டிட்டு இருக்க அப்படி சொல்லி ஹீரோயின் கேட்குறா. அவள் சொல்கிறான், என் பாத்ரூமில் தண்ணி வர மாட்டேங்குது, நான் குளிக்க வேணாமா, எனக்கு தண்ணி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ ஒன்று வச்சு சும்மாவே ஒன்றுமே பண்ண முடியாது வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் அந்த ஹேண்ட் ஷவரில் தண்ணியே வர மாட்டேங்குது, தண்ணி கொடுத்துட்டு இருக்கா. சீக்கிரம் அதுக்கிட்ட பேசிட்டு வேறு இருக்கா ஹேண்ட் ஷவர் கூட. இப்போ தண்ணி வருவியா மாட்டேன் அப்படின்னு 2 தட்டு தட்டுறா. அப்புறம் தண்ணி வந்துருச்சு. இங்கே பார்த்தியா 2 தட்டு தண்ணியும் தண்ணி வந்துருச்சு, இதுக்குள்ளே எனக்கு கூப்பிடக்கூடாது, நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லி படுத்துக்கிறா. திருப்பி கதவை தட்டுறா. இந்த மாதிரி மாற்றி லைட்டு சரியில்லை அது சரியில்லைன்னு நைட்டு ஃபுல்லாக அவளை தூங்கவே விட மாட்டேங்கிறான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வந்து அவனோட பவர்ஸை வந்து வருதான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து பவர் எல்லாமே ஒர்க் ஆகுது. அவனுக்கே ஷாக்காக இருக்குது, எப்படி என் பவர் போயிட்டு இருந்தது இப்போ மட்டும் ஒர்க் ஆகுது, எப்படியா இருக்கும், ஒருவேளை அவள் கையை தொட்டதுக்கு அப்புறம் இருந்தால் இப்படிலாம் ஆகுது, அவனால தானோ, அப்போ அவளாக தான் இருக்குமோ என் பவர்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு காரணமா, சரி நாளைக்கு எப்படியோ ட்ரை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் மார்னிங் ஆகிடுது. ஹீரோயின் வந்து சரியான தூக்கமே இல்லை, அவன் வேணும்ன்ட்டு இந்த மாதிரி பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணி அவளை தூங்க விடாமல் சத்தம் போட்டே இருந்திருக்கா. அதனால நைட் ஃபுல்லாக அவள் தூங்கவே இல்லை. காலையில் எந்திரிச்சு வந்து சோகமாக வரா. என்ன தூங்கவே இல்லையா நீ அப்படி சொல்லி கேட்குறான், எதுவுமே தெரியாத மாதிரி. ஆமாம் அப்படியே என்ன நிம்மதியாக தூங்க விட்டுட்டீங்க பாருங்க அப்படின்னு சொல்கிறா. ஹீரோ மனசில் நினைக்கிறான், இவளை எப்படியாவது இவள் கையை திருப்பி தொடணும், அப்போ தான் எனக்கு பவர்ஸ் வருதான்னு நான் செக் பண்ண முடியும்னு யோசிச்சுட்டு இருக்கான். மனசில் நினைக்கிறதா நம்ம ஹீரோ கேட்குமே, ஐயோ இன்னைக்கு இவன் சரியே இல்லை, ஏதோ முழிப்பே சரியில்லை, நம்ம ஓடி போயிடறான், நான் பாட்டியை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஓடி போயிடுறா.
அந்த சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்து அவன் வீட்ல இருந்த திங்ஸ் எல்லாத்தையும் இங்க எடுத்துட்டு வர சொல்லிட்டான் போல. எல்லாமே வந்திருக்கு. சாப்பாடு அது இது எல்லா திங்ஸும் எடுத்துட்டு வந்துட்டாங்க அங்கிருந்து. மொத்த வீடையுமே ஷிஃப்ட் பண்ணிட்டான் போல. அப்புறம் நைட்டு தான் ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ பயங்கரமா குடிச்சிருக்கான். அங்க ஒயின்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பயங்கரமா குடிச்சிட்டு உட்காந்து உளறிட்டு கிடக்குறான். நீ குடிச்சிட்டியா? நீ ஒழுங்கா குடிக்காத, போதும், என் வீட்டில் நீ குடிக்க கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல, எதுக்கு குடிச்ச? ஒரு உல்ஃப் குடிக்க கூட செய்யுமான்னு மனசுல நினச்சிக்கிறா. எல்லாத்தையும் பிடுங்கி வைக்கிறா. ஹீரோ வேற ட்ரிங்க் பண்ணியிருக்கான்ல, அவனுக்கு என்ன பண்ணுறானே அவனுக்கே தெரில. அவன் வேற சொல்லிட்டு இருக்கான், வசனம்லாம் பேசிகிட்டு இருக்கான். நீ ரொம்ப அழகாக இருக்க தெரியுமா, இன்னொன்று பார்க்கவே க்யூட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி டக்குன்னு கிஸ் வேற பண்ணிட்டான். ஹீரோவை கிஸ் பண்ணிடும் பலான்னு அரைஞ்சி விட்டுறா ஹீரோயின் ஹீரோ மூஞ்சிலேயே. ஓடி போய் ரூமில் லாக் பண்ணிட்டு படுத்துடுறா. ஐயோ, என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸை வேற திருடிட்டானே, அவனுக்கு அறிவே இல்லை அப்படி சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தா ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து திருப்பி கிஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஹீரோயின் நல்லா தான் காப்பரேட் தான் பண்ணிட்டு இருக்கா. முழிச்சு பார்த்தா கனவு. அப்பாடா, கனவா இது? நான் எனக்கே இப்படிலாம் கனவு வருது அப்படின்னு திரும்பி பார்க்குறா. என்ன கனவு அப்படின்னு சொல்லி ஹீரோ உட்காந்துட்டு கேட்குறான். இப்போ என்ன பிரச்சனை உனக்கு, நீ எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. அதுக்கு அவன் சொல்கிறான், நான் அதெல்லாம் விடு, நான் எதுக்கு நைட்டு வந்து ஹாலில் படுத்து தூங்கிட்டு இருந்தேன், அதுவும் கீழே மல்லாக்கா படுத்து தூங்கிட்டு இருந்தேன், என்னாச்சு நேற்று அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஹீரோ. அதுக்கு ஹீரோயின் மனசில் நினைக்கிறோம், ஓ அப்போ அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை போல, அப்பாடா ஞாபகம் இல்லை, இதான் நான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்புறம் ஹீரோ வேறு கேட்குறான், ஏன் என் கண்ணு வேறு சவந்திருக்கு, என்ன அடிச்சியா நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் ஏன் உங்களை அடித்தேன், நீங்கள் வேறு குடிச்சிருந்தீங்களா, நீங்களே அடிச்சுக்கிட்டீங்க, நான் வேணான்னு சொன்னேன், ஆனால் நீங்களே உங்களை அடிச்சுக்கிட்டீங்க அப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. என்ன இது நீ நம்ப சொல்கிறியா, என்னென்ன பார்த்தா நான் பைத்தியக்கார மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, நான் வீடியோ கூட ரெக்கார்ட் பண்ணி வச்சேன் நீங்கள் அடிக்கும் போது, தெரியுமா, பார்க்குறீங்களா, இந்தாங்க ஃபோனை பாருங்க அப்படின்னு. ஆக்சுவலாக ஹீரோ நினச்சிக்கலாம் அவன் கேட்கலாம் மாட்டான் அப்படின்னு. ஆனால் ஹீரோ கேட்குறான், எங்க காமி அப்படின்னு கேட்டணும். ஐயோ இருங்க பார்க்குறேன், டெலிட் ஆகிடுச்சு போல, சரியா ரெக்கார்ட் ஆகலை போல, அதான் டெலிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்புறம் ஹீரோ கேட்குறான், சரி நேற்று நைட் என்னதான் ஆச்சு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் மூஞ்சிலாம் ப்ளஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, பிங்க் ஆகிடுச்சு. ஏன் உன் மூஞ்சி இப்படி ஆச்சு, அப்படின்னு ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்கிறா, இல்லையே ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என்னோட மேஜிக் பவர்ஸ் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் நிறையா கிடச்சிருச்சு நேற்று நைட் அப்போ எதுவும் நடந்திருக்கு, அதனால தான் எனக்கு வந்து என்னோட மேஜிக் வந்து திருப்பி கிடச்சிருக்கு, அதனால நீ ஒழுங்காக சொல்லு நேற்று நைட் என்ன நடந்துச்சு உண்மையே சொல்லு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து போய் சொல்லிடுறா. அது நேற்று நைட் நம்ம 2 பேர் டான்ஸ் ஆடணும், அதனால தான் உங்கள் பவர்ஸ் வந்திருக்கு போல அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா, சரி பரவாயில்ல டான்ஸ் ஆடலாமே அப்படின்னு சொல்லிடுறான். சரி நம்ம சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு கொண்டு போய் சமைக்கிறதுக்கு நின்றுட்டு இருக்கா. குக் பண்ணிட்டு இருக்கும்போது புலம்பிகிட்டே இருக்கா, ஐயோ வந்துட்டு இருந்து எப்படி தான் நம்ம வந்து தப்பிக்கிறதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சாப்பாடுலாம் செஞ்சுட்டு வந்து டேபிளில் வச்சுட்டு நாங்கள் சாப்பிடுங்கன்னு அவன் டக்குன்னு சாப்பிட்றான். எதுவுமே குறை சொல்லாமல், சும்மாவே குறை சொல்லிட்டு இருப்பான்ல சாப்பாடுக்கு, எதுவுமே குறை சொல்லாமல் டக்குன்னு சாப்பிட்றான். சாப்பிட்டு முடிச்சுட்டு வா இப்போ வா டான்ஸ் ஆடலாம், நீ தான் சொன்னில பவர்ஸ் வந்துடும், டான்ஸ் ஆடி பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் டான்ஸ் ஆட வைக்கிறான். என்ன என்கிட்டே போய் சொல்கிறேன், எனக்கு பவர் ஒன்றுமே வரல, போய் தானே சொல்கிறேன் அப்படின்னு. நான் உங்கள்கிட்ட போய் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, உன் மெமரிஸை நானே இது பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு மெமரிஸை வந்து கலெக்ட் பண்ணலாம், ஹீரோயினோட நேற்று என்ன நடந்துச்சுன்னு சொல்லி மெமரிஸ் கலெக்ட் பண்ணலான்னு சொல்லி எடுக்கிறான். ஆனால் ஹீரோனால பண்ண முடியல. ஹீரோ வந்து அந்த பெண்டன்ட்டை பார்த்துறான். இந்த என்ன பெண்டன்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆக்சுவலாக இந்த பெண்டன்ட் வந்து நம்ம ஹீரோவோட அம்மாவோட பெண்டன்ட் போல. ஹீரோயினோட முன்னோர்கள் இருப்பாங்கல்ல, அதோட தாத்தாவோட தாத்தா அவங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்க தான் வந்து நம்ம ஹீரோவோட அம்மாவை வந்து காப்பாற்றிருப்பாங்க போல. அதனால இந்த பெண்டன்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஹீரோயினோட முன்னோர்கள் கிட்ட இதை வந்து நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து எந்த ஆபத்தும் வராது, எந்த தீய சக்தியும் உங்களை வந்து இது பண்ண முடியாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால தான் ஹீரோயின் வந்து அதை கழுத்திலே போட்டிருக்கா. அவன் கேட்குறான், இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சுன்னு. என் பாட்டி கொடுத்தாங்க, நான் போகிறேன், என் பாட்டியோடதுன்னு சொல்லி ஓடி போகிறா. ஹீரோ அவன் பவர்ஸ் யூஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் ஹீரோயின் கிட்ட அந்த பவர்ஸ் வந்து யூஸ் ஆக மாட்டேங்குது. அவ டக்குன்னு ஓடி போயிடுறா. ஏன் அவகிட்ட என் பவர்ஸ்லாம் யூஸ் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் அந்த சீனை கட் பண்ணால் ஹீரோயின் வந்து பாட்டியை பார்க்க வந்துடுறா. அவங்க ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்கள் இப்போ நல்லா இருக்கீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவங்களும் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் உங்களை அடுத்த வாரம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன், நீங்கள் கவலையே படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவளோட பெண்டன்ட் எடுத்து நான் காட்டுறா. இந்த பெண்டன்ட் என்னன்னு சொல்லுங்கள், இப்போ சொல்லுவீங்களா மாட்டிங்களா, நான் எத்தனை நாளாக கேட்குறத பற்றி நீங்கள் ஏன் என்கிட்ட இதை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறா. அப்போ தான் பாட்டி வந்து உண்மையை சொல்கிறாங்க. அந்த பெண்டன்ட் வந்து ஒரு உல்ஃபோட அம்மாவோடது. அந்த உல்ஃபை வந்து நம்ம காப்பாற்றினால அவங்க அந்த பெண்டன்ட்டை வந்து நம்ம முன்னோர்கள் கிட்டே கொடுத்தாங்க. இந்த பெண்டன்ட் இருந்துச்சுன்னா எந்த தீய சக்தியும் உன்னோட வந்து இது பண்ண முடியாது. அந்த உல்ஃப் வந்து உன்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு அந்த உல்ஃப் இங்கே எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அந்த உல்ஃப் இருந்தாங்கன்னா உன்னை வந்து எங்கே இருந்தாலும் உன்னை வந்து பத்திரமா பார்த்துக்கணும், ப்ரொடெக்ட் பண்ண, உனக்கு எதுவும் ஆபத்து வராத மாதிரி அவங்க வந்து பார்த்து கொடுப்பேன்னு சொல்லி சத்தியம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ தான் ஹீரோயினுக்கு புரியுது, அப்போ அந்த உல்ஃப் பையனால் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, நம்மள தான் அவன் ப்ரொடெக்ட் பண்ண வந்திருக்கான், நான் இனிமேல் அவனுக்கு பயப்பட தேவையில்லை அப்படி சொல்லி அவளுக்கு புரியுது. அப்புறம் ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்துடுறா. மெதுவாக வரா. இப்போ என்ன இவ்வளோ லேட்டாக வர அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு. வந்து உட்காரு அப்படின்னு சொல்லணும். ஹீரோயின் போய் தள்ளி உட்காந்துக்கிறா. இப்போ எதுக்கு நான் என்ன பேயா பூச்சாண்டியா, எதுக்கு இப்போ தள்ளி உட்காந்துருக்கேன் அப்படின்னு. இப்போ இவ்வளோ டிஸ்டன்ஸே போதும், நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள் என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறா ஹீரோயினை. அங்கே பாரு, அந்த டாலர் வந்து நான் தான் தொலைச்சது, அந்த பெண்டன்ட்டு ஒழுங்காக அதை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லும்போது, ஓ இவனுக்கு ஒன்றும் தெரியாதுல்ல, எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொடுக்க முடியாது, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போ என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ வசனம்லாம் பேசிகிட்டு இருக்கான். இங்கே பாரு, நான் ஒரு உல்ஃபு, நான் ஏதாவது ஒன்று பண்ணிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்கிறா, ஒன்றால் எதுவுமே பண்ண முடியாது, பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறா.
கேட்குறா. சரி நான் போய் தூங்குறேன் அப்படின்னு ஹீரோயின் எந்திரிச்சு போகிறா. ஹீரோ சொல்கிறான், சரி நேற்று நான் என்ன நடந்ததுன்னு நீ சொல்லவே மாட்டியா, நீ சொல்ல மாட்டேங்கிற, நானே வந்து உன் மெமரிஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மெமரிஸ் இது பண்ணலான்னு போகிறான். டக்குன்னு பண்ணுற மாதிரி தான் இருக்குது, பார்த்துட்டியா தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. இல்லை இல்லை எனக்கு ஒன்றுமே தெரில அப்படின்னு சொல்லி போய் தூங்கு போ அப்படின்னு அமுச்சு விட்றான். அப்புறம் ஹீரோயின் போகலான்னு போகிறா. புக்கை வேற தலைகீழ வச்சு மூஞ்சி வச்சு மறைச்சிக்கிறான். என்ன இவன் மொழியே சரியில்லையே, ஏதோ தெரிஞ்சிருச்சோ அவனுக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அப்புறம் ஹீரோயின் போயிடுறா. ஹீரோ வந்து புக்கை வந்து தலைமையில் வச்சுட்டா. ஐயோ இது கிஸ்ஸா பண்ணும், இது தெரியாமல் போச்சே, இதை நான் போய் எப்படி அவள்கிட்ட கேட்பேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆக்சுவலாக மெமரிஸ்லாம் ரீகெயின் பண்ணிட்டான் போல. அவனுக்கு லைட்டாக அசிங்கமாக போச்சு. அடுத்த நாள் ஹீரோயின் வந்து ஏதோ குக் பண்ணலான்னு சொல்லி எடுக்கலான்னு போகிறா. அது ரொம்ப ஹைட்டாக இருக்குது. அது கீழே விழுந்து அவள் தலையில் விழுகிற மாதிரி இருக்குது. கரெக்டாக ஹீரோ வந்து காப்பாற்றிடுறான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினுக்கு ஏதாவது ஆபத்து வந்தாலும் ஹீரோ டக்குன்னு வந்து காப்பாற்றுற மாதிரி தான் வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதனால டக்குன்னு அது நடக்குது. ஹீரோயினுக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு. நம்மளுக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் இப்படி டக்குன்னு வந்துருவானா இவன். சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாமே, கீழே விழுந்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுகலான்னு போகிறா. டக்குன்னு ஹீரோ வந்து கீழே விழுந்து காப்பாற்றிடுறான் அவளை. இப்போ வேணும்னு தானே பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். ஆமாம் வேணும் தான் பண்ணேன், இப்போ என்ன பண்ணுவேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு போயிடுறா. அப்புறம் ஹீரோயின் ஹாயாக உட்காந்து ஃபேஸ் மாஸ்க்லாம் போட்டு ஜாலியாக இருக்கா. ஹீரோ வந்து கதறான். இப்போ என்ன நான் என்ன வேலைக்காரன், எதுக்கு என்ன இப்படி போயிட்டு வேலை வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்கிறேன், இங்கே பாரு நான் அப்போ போய் பாத்ரூம் கழுவுனேன்னு வச்சுக்கோ, டக்குன்னு நான் கீழே வலிக்கி விழுகும்போது நீ தான் டக்குன்னு வந்து காப்பாற்றுற மாதிரி இருக்கும். நீ தூங்கிட்டு இருந்தா உனக்கு டிஸ்டர்ப் ஆகும்ல, அதனால தான் நீ அந்த வேலையை பார்த்துட்டீங்கன்னா எனக்கு எதுவும் அடிப்படாமல் நான் பத்திரமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சரி பண்ணி தொலைறேன்னு அப்படியே புலம்பிட்டே வந்து உட்காடுறான். இது வந்து சரியே படாது, இப்படியே தினமும் போயிட்டு இருந்தால் என் நிலமை என்னத்துக்காக இருக்குது, நான் திருப்பி என் உல்ஃப் உலகத்துக்கு போகவே மாட்டேன் போல. இதுக்கெல்லாம் ஒரு முட்டுக்கட்டு, அவளை வந்து எப்படியாவது ஒரு கிஸ் வாங்கணும், கிஸ் வாங்கிட்டு எப்படியாவது நான் இங்கே பறந்து போயிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். நாளையிலேருந்து கண்டிப்பாக இதுக்கான முயற்சி எடுத்தே ஆகணும், இதை விடவே கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். நைட்டு திருட்டுத்தனமாக போய் கிஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரூம்குள்ளே போய் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கரெக்டாக கிஸ்ஸும் பண்ணிட்டான். அவள் கண்ணு முழிச்சிட்டு கோவம் வந்துருச்சு அவளுக்கு. அவனை கையும் களமாக பிடிச்சி கூட்டிட்டு வந்து ஹாலில் உட்காருச்சு. எதுக்கு இப்படி பண்ண சொல்லு ஒழுங்கா, என்ன தைரியம் இருந்தால் என் ரூம்குள்ளே வருவேன் அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கா. அவன் சொல்கிறான், எனக்கு தெரியாமல் வந்துட்டேன், தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கா எனக்கு, அதான் தெரியாமல் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எப்படியும் ஒரு ரூம் அங்கிட்டு இருக்கு, அங்கேருந்து எங்கேயும் வெடிக்காமல் நேராக என் ரூம்குள்ளே தான் வருவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. இங்கே பாரு சரி மன்னிச்சிரு, நான் என்னோட்டே தான் பண்ணேங்க பாரு, நான் வந்து என் உலகத்துக்கு போகணும், அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் எப்படியாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அதெல்லாம் முடியாது, கிஸ்லாம் பண்ண முடியாது போடா அப்படின்னு சொல்கிறா. இங்கே பாரு ஒரு நாள் நீயே வந்து எனக்கு வந்து உனக்கு கிஸ் கொடுக்குறேன்னு சொல்லுவேன், அப்போ தான் இந்த உலகத்துட்டு நான் போவேன், அப்போ தான் இது நடக்கும், இது கண்டிப்பாக நடக்க வைப்பேன், பார்க்குறியா அப்படின்னு சொல்லுவேன். பார்க்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அப்புறம் அவள் அசிஸ்டண்ட்டை கேட்டு புக்கெல்லாம் வாங்கி படிச்சுட்டு இருப்பான், எப்படி வந்து கரெக்ட் பண்ணுறது ஒரு பொண்ணை அப்படின்னு சொல்லி. அவன் வாட்டுக்கு என்னென்னமோ படித்து ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். அவன் சொல்கிறான் அந்த அசிஸ்டண்ட் வேறு இப்படிலாம் படிக்கக்கூடாது அப்படி படிங்கன்னு, இவனும் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவன் நிறைய புக்கெல்லாம் எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கான். அதில் வேறு புக்கில் வேறு போட்டிருக்கு, நீங்கள் வந்து ஒரு க்யூட்டான ஒரு ட்ரெஸ் போடுங்க, அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நீங்கள் அவங்க முன்னாடி போய் நில்லுங்க, அவங்க உங்களை பார்த்து மயங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வேறு படிச்சுட்டு இதை நான் கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான். அப்புறம் எங்கள் ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து பாட்டி வந்து கூட்டிகிட்டு வர போகிறா வீட்டுக்கு. இங்கே பாருங்கள் பாட்டி உங்களுக்கு எல்லாமே சரியாயிடுச்சு, நம்ம வீட்டுக்கு போகிறோம் ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. இங்கே வீட்டில் பார்த்தா நம்ம ஹீரோ அரைகுறைய ட்ரெஸ்ஸை போட்டு நின்றுட்டு இருக்கான். வந்துன்னு என் பார்த்து மயங்க போகிறான், வந்து கிஸ் கொடுக்க போகிறான் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம பாட்டி வேற வீட்டுக்கு வர போகிறாங்க, அது இவனுக்கு தெரியாதுல்ல. இந்த பைத்தியக்கார இவன் வந்து க்யூட்டாக பண்ணுறன்னு பேரில் அழகாக நின்றுட்டு இருக்கான். கரெக்டாக கதவு திறக்கிறாங்க. வந்துட்டியா நீ அப்படின்னு சொல்லி இவன் வேறு லூஸ் தரமாக பேசிகிட்டு இருக்கான் ஒரு மாதிரி நின்றுட்டு. பாட்டி பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டாங்க. பாட்டி கேட்குறாங்க, யார் இந்த பையன் பாய் ஃப்ரெண்டா? இல்லை நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறீங்க பாட்டி அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிட்டு இருக்கா. இல்லை நானும் இந்த வயசெல்லாம் கடந்து தான் வந்திருக்கேன், என்கிட்ட சொல்ல மாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி. அவன் சொல்கிறான், பாட்டி சாரி பாட்டி நீங்கள் வாங்க உள்ள, நான் உங்களுக்கு வந்து சூப்பராக செஞ்சு கொடுக்குறேன் வாங்க உள்ள அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டான். அப்புறம் எல்லாருமே சாப்பிட உட்காந்துருக்காங்க. பாட்டி வந்து கேட்குறாங்க உன்னோட பேர் என்னன்னு சொல்லிட்டு. இவன் வேறு இவனோட ஒரிஜினல் உல்ஃப் பேர்லாம் சொல்ல வரான். அதனால ஹீரோயின் வந்து காலை பிடிச்சி உதைக்கிறா. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாட்டி. இல்லை காலில் ஏதோ பூச்சி கடிச்சிச்சு போல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. அப்புறம் பாட்டி கேட்குறாங்க உன் வயசு என்னப்பான்னு கேட்கும்போது இவன் 200ன்னு சொல்ல வரான். 200 என்னப்பா சொல்கிறேன்னு திருப்பி ஹீரோயின் வந்து காலை மிதிக்கிறா. என்ன 200ன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. இல்லை பாட்டி அவனுக்கு வந்து 28 வயசுன்னு சொல்ல வந்தது, அவன் 200ன்னு சொல்லிட்டான் தப்பா. இல்லை மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மழுப்புறா. நம்ம ஹீரோ வந்து உல்ஃப்னால அவனுக்கு வந்து 200 வயசு ஆக்சுவலாக ஆயிடுச்சு. அப்புறம் ஹீரோ டக்குனு உள்ளே இழுத்துட்டு வந்து இங்கே பாரு நீ வந்து பாட்டிகிட்ட வந்து உன்னோட ஒரிஜினல் இது ஐடென்டிட்டியை சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டிட்டு இருக்கா. அப்புறம் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடவே கூடாது, லூஸ் தரமாக இப்படி வந்து ஜோக்கர் மாதிரி பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லும்போது ஏன் நீ மட்டும் நீ சோஃபாவில் உட்காந்து நீ பார்த்துட்டு இருந்தல நான் மேல் மாடல்ஸ்லாம் அப்போல்லாம் உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். நான் இப்போ பார்த்தேன் நாளாக பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ கரெக்டாக மேட்டு
20 மதியம் 2 மணிக்கு பார்த்தியா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து போடா லூஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவனுங்கள விட நான் அழகாக தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி போஸ்ட் கொடுத்துட்ருக்கான். ஹீரோயின் வேறு கண்ணை மறைச்சிக்கிறா. டேய் நீ சும்மா இருடா அப்படின்னு. நீங்கள் பாரு நான் ஏன் இப்படிலாம் பண்ண போகிறேன், நீ வந்து எனக்கு கிஸ் கொடுத்துட்டேன்னா இங்கேருந்து நான் போயிடுவேன், என் உலகத்துக்கு நான் வந்து போகணும், நீ தான் வந்து லேட் பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் சொல்கிறா அதெல்லாம் முடியாது, அதுக்கு வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருந்தால் சொல்ல, அதை வேணா பண்ணுறேன்னு சொல்லும்போது ஹீரோ சொல்கிறா சரி என் கை வேணா பிடிச்சிக்கோ, அதுக்கு பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 6 hours பிடிச்சிக்கிட்டிங்கன்னா என்னோட பவர்ஸ்லாம் வந்து ரீகெயின் ஆயிடும், அப்புறம் நான் போயிடுவேன் ஒரு 2 மாதத்தில் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு வேணா ஹீரோயின் சொல்லிடுறா. அப்புறம் அடுத்த நாள் மார்னிங் தான் காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து புக்லாம் படிச்சிருப்பான்ல, அவன் வந்து க்யூட்டாக போஸ்ட் மாதிரி பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து க்ரோசரிஸ் வாங்க போயிருப்பா. சரி வெளியே போய் நின்று பப்ளிக் முன்னாடி ஏதாவது பண்ணால் கண்டிப்பாக என்ன அக்செப்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நின்று காமெடி பண்ணிட்டு இருக்கா. அப்பார்ட்மெண்ட் கீழே நின்று கிஸ் பண்ணுற மாதிரி போகிறான். அவள் வேற ஐயோ இந்த பைத்தியக்கார தொலை தாங்க மாட்டேலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே இருக்கவங்கலாம் பார்த்துட்டு ஐயோ கிஸ் பண்ண போகிறாரா அப்படின்னு சொல்லி ஜாலி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாரு எனக்கு கிஸ் கொடுக்கவே மாட்டேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே பாரு பைத்தியக்கார போடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடறா ஹீரோயின். அப்போ தான் அடுத்த நாள் மார்னிங் ஆயிடுச்சு. ஹீரோயின் வந்து வெளியே போயிட்டு வரா. வெளியே போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஹீரோவும் பாட்டிக்கு நின்று குக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் பாட்டிக்கு. 2 பேரும் பாண்டிங்காக இருக்கிறத பார்த்து ஹீரோயினுக்கு ஆக்சுவலாக நம்ம ஹீரோ மேலே லைட்டாக பிடிச்சிருச்சு. அப்புறம் எல்லாரும் உட்காந்து ஒன்றா சாப்பிட்றாங்க. ஒன்றா சாப்பிடும்போது ஹீரோ வந்து ஸ்வீட்டாக இருக்கிறதெல்லாம் எடுத்து சாப்பிட்றான். அப்போ பாட்டி கேட்குறாங்க உனக்கு ஸ்வீட்டாக இருக்கிறதா பிடிக்குமா அப்படின்னு சொல்லி எடுத்து சாப்பிடுந்தா அப்படின்னு எடுத்து வச்சு கொடுக்குறாங்க. அப்போ ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கிறான் என்னோட பாட்டி இருந்தாலும் இப்படி தானே இருந்திருப்பாங்க என்கிட்ட, அவங்கள பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுன்னு மனசில் ஃபீல் பண்ணுறான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ மனசில் நினைக்கிறதுலாம் ஹீரோயின் கேட்கல, அதனால அவளுக்கு கேட்குது. சரி அவன் வீட்டை உண்மையாகவே ரொம்ப மிஸ் பண்ணுறான் போல், அதனால அவனுக்கு ஏதாவது பண்ணி நம்ம ஹெல்ப் பண்ணி ஆகணும் அவன் போகிறதுக்காக, அவனோட பவர்ஸை வந்து திருப்பி கிடைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்புறம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஹீரோட்ட சொல்கிறேன் இங்கே பாரு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன், நான் இனிமேல் உனக்கு வந்து கை கொடுக்குறேன், ஒரு 5 hours வந்து நம்ம வந்து கை பிடிச்சே இருக்கலாம் ஒரு நாளைக்கு, அப்புறம் உன்னோட பவர்ஸ்லாம் வந்துடும் நீங்கள் வந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து சரி ஓகே இது கொஞ்ச நாளில் லேட் ஆகும், கிஸ் அளவுக்கு இல்லாட்டி பரவாயில்ல, இது டக்குன்னு முடியாது தான், பரவாயில்ல இதுவாச்சும் எனக்கு கிடைக்குதே, நான் ஒரு 2 மாதத்தில் வீட்டுக்கு போயிடுவேன், பரவாயில்ல இது ஓகே அப்படின்னு சொல்லி 2 பேர் டீல் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் 2 பேர் கை பிடிச்சே இருக்காங்க. அவனால் சுத்தமாக முடியல, கை வேற வலிக்குது, ஐயோ இது சுத்தமாக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நைட் வந்து மூவி பார்க்கலான்னு சொல்லிட்டு 2 பேர் கை பிடிச்சிட்டே உட்காந்து மூவி பார்த்துருக்காங்க. பாட்டி வந்து பார்த்துட்டு பாட்டிக்கு ஹாப்பியாக இருக்கவங்க 2 பேரும் இப்படி ஒன்றா இருக்கிறது. இப்போ ஹீரோயின் சொல்கிறா இங்கே பாரு எனக்கு கை பிடிச்சிட்டே உட்கார்றதுக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது சரி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, இப்போ நீங்கள் எனக்கு கிஸ் பண்ணினா சீக்கிரம் நான் போயிடுவேன், என்ன சொல்கிறேன் நீ ஒரே ஒரு கிஸ் தான் டக்குன்னு பண்ணினா நான் டக்குன்னு போயிடுவேன், என்ன சொல்கிறேன் அப்படின்னும் அதெல்லாம் முடியாது நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ போ அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் வெளியே தான் காமிச்சிக்க மாட்டேங்கிறா. அப்போ ஹீரோ கேட்குறா அப்போ எதுக்கு எனக்கு அன்றைக்கி மட்டும் கிஸ் கொடுத்தேன்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்கிறா அன்றைக்கி நீ தெரியாமல் குடிச்சிருந்தா அதனால கொடுத்தேன், இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஹீரோ யோசிக்கிறான் அப்போ நான் குடிச்சா எனக்கு திருப்பி கொடுப்பியா அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அடுத்த நாள் ஆக்டிங் வேறு போடுறான், குடிச்சிட்டு வந்த மாதிரி வேணும்ட்டே, ஆக்சுவலாக குடிச்சிருக்கலாம் மாட்டான் வேணுன்ட்டு தான் நடிப்பா, அப்போ தான் அவள் கிஸ் கொடுப்பான்னு சொல்லிட்டு அப்புறம் நடிச்சிட்டு இருக்கா. அவள் கண்டுபிடிச்சிட்டா என்ன ஸ்மெல்லே வரல குடிச்சிட்டேன்னு என்கிட்ட நீ ஏமாத்துறியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. நான் போய் தூங்குறேன் அப்படின்னு போய் கதை டக்குன்னு சாத்துறான். அவன் மூக்கிலே அடிச்சிச்சு ஐயோ என் மூக்குன்னு உள்ளே வந்து புலம்புறான். அவனை சும்மாவே விட மாட்டேன், நான் எப்படியாவது வேறு வேலை பார்த்தே ஆகணும், என் வீட்டில் இருந்தால் தான் இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்கேன், எப்படியாவது வேலை பார்த்துட்டு வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அடுத்த நாள் இன்டர்வியூ கிளம்பலான்னு சொல்லிட்டு டக்குன்னு போகிறான். அவன் கேட்குறான் எங்கே போகிறேன்னு, அவன்கிட்டலாம் சொல்ல முடியாது நான் போகிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறா. இன்டர்வியூக்காக வந்திருப்பா. வந்து பார்த்தா யார் தெரியுமா அந்த ஆஃபீஸில் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சீனில் வந்து எனக்கு மோன்ஸ்லாம் எடுத்து கொடுன்னு சொல்லி மீட்டிங்காக போயிடும்போது ஹீரோ கூட மூஞ்சியில் அடிச்சிருப்பான்ல அந்த சேலடை தூக்கி அவன் இருக்கான். அவனுக்கு சரியான கடுப்பாயிடுச்சு ஹீரோனை பார்த்துட்டு. அன்றைக்கே நான் ஓவராக பண்ண உன் பாஸ் இருக்கான்னு சொல்லிட்டு உன் பாஸ் பேங்க்ரப்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ என்கிட்ட வந்து நிற்கிறியா, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எங்கே நீ எப்படி தப்பிக்கிறேன் அந்த வைனை குடின்னு எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுக்குறான். கொடுத்த போது அந்த வைனை கையில் வாங்கி அவன் மூஞ்சியில் ஊற்றி விட்டு ஓடிடுறான். அவன் எல்லா செக்யூரிட்டியும் சொல்லிடுறான் அந்த ஒரு லேடி வராங்க அவங்கள புடி சும்மாவே விட வந்தீங்க அவங்கள பிடிங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். இங்கே வீட்டில் பார்த்தா நம்ம ஹீரோ ஜாலியாக கேம் விளையாண்டுருக்கான். இங்கே நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம ஹீரோக்கு தெரியும், அதனால ஒரு மாதிரி இருக்கு அவனுக்கு மனசில் ஏதோ பிரச்சனைன்னு தோணுது. அவளை போய் காப்பாற்றணும்னு நினைக்கிறான். நம்ம ஹீரோயின் எல்லாம் சுற்றி போட்டாங்க. என் மேலே வைன் ஊற்றுறியா, அவனை சும்மா விட மாட்டேன், என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன்னு கரெக்டாக அவன் கிட்ட வரும்போது கரெக்டாக அந்த ஹீரோ டக்குன்னு வந்துடுறான் மேஜிக் பவர் வச்சு. வந்து நான் அவங்கள பார்த்து ஷாக் ஆயிடுறானுங்க. எப்படி நீங்கள் வந்தீங்க, எப்படி இந்த இடத்துல வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு முறைச்சுன்னு எல்லாருமே அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க பயந்து. அப்புறம் என்ன ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாற்றிட்டான். வேற சொல்லிட்டான் உனக்கு நான் கிஸ் கொடுக்குறேன்னு வேற வாக்கு கொடுத்துட்டா. ஹீரோ தான் காப்பாற்றிட்டான்ல. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினுக்கு வந்து அவனை பிடிச்சிருச்சு, இருந்தாலும் இவ்வளோ நாள் சொல்லாம இருந்தா இப்போ தான் சொல்லிட்டா. சரி இப்போ தான் என்கிட்ட சொல்லிட்டீல அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் இல்லை சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பாரு நீ சொன்னது சொல்லிட்டேன் இனி அவ்வளோதான் அப்படின்னு பேச்செல்லாம் நீ மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். சரி ரொம்ப தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஹாப்பி எண்டிங்கோட மூவி முடிச்சிருக்காங்க. காமெடியான மூவி தான், பெருசாக ஒரு ஸ்டோரி லைன் இல்லை, ஆனால் செம காமெடியாக இருந்தது. மூவி ஃபுல்லாக காமெடி தான். ஒரே ஒரு கிஸுக்காக நம்ம ஹீரோ வந்து பாடாப்பட்டிருப்பான் இந்த மூவியில். இந்த மூவி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.